ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்க சக்சஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. இன்னைக்கு நம்ம என்ன வேகன்சிஸ் பார்க்குறோம் அப்படின்னா, அதாவது பொது சுகாதாரம் நோய் தடுப்பு மருத்துவத்துறை அதுல பாத்தீங்க அப்படின்னா திருச்சி மாவட்டத்துக்கு மட்டும் வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட லாஸ்ட் வீடியோல திருச்சி மாவட்டத்துக்கான வேலை வாய்ப்புகளை பத்தி போட சொல்லி ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. திருச்சி மாவட்டத்துல தேடி நம்ம இந்த மாதிரி வேலை வாய்ப்புகளை போடுறோம். ஸோ உங்க மாவட்டத்தை நீங்க கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த வேலை வாய்ப்புகளோட டீட்டெயிலும் நம்ம சேனல்ல போட்டுட்டே இருக்கலாம். இது என்னென்ன வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்கன்றத டீட்டெயில்டா பார்க்கலாம். ஏன்னா இது ஒரு ஸ்மால் வேகன்சிஸ் தான், ஆனா இம்பார்ட்டன்டான வேகன்சிஸ். ஓட்டுநர் பாத்தீங்க அப்படின்னா 45 வயசுக்குள்ள இருக்கணும், 17,500 தர்றாங்க. மைக்ரோபயாலஜிஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி வித் 2 இயர்ஸ் லேப் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கணும். ஸோ 2 இயர்ஸ் லேப் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். டயக்னோஸ்டிக் சர்வீஸ் ஃபார் எபிடெமிக் ப்ரோன் டிசீசஸ் அதை பத்தின உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. இது 40 வயசுக்குள்ள இருக்கணும்னு இருக்காங்க. அதே மாதிரி ஸ்டார்டிங் சேலரியும் உங்களுக்கு 44,000 கொடுத்துறாங்க ஃபர்ஸ்ட் திங். ஸோ இது ரெண்டுக்கும் எவ்வளவு வேகன்சி எடுக்கிறாங்கன்னா ஒவ்வொரு வேகன்சிஸ் மட்டும் தான் எடுக்கிறாங்க. வேகன்சி கம்மியா இருக்குன்னு யாரும் அப்ளை பண்ணாம இருக்க வேணாம். டெஃபினட்டா அப்ளை பண்ணுங்க. அந்த ஒரு வேகன்சி உங்களுக்காக கூட இருக்கலாம். ஸோ நீங்க தாராளமா அப்ளை பண்ணுங்க. எல்லாமே நேர்மையான முறையில தான் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இதுல என்னென்ன நிபந்தனைகள் இருக்குன்றத பத்திரம். ஃபர்ஸ்ட் இது ஒரு பெர்மனன்ட் ஜாப் கிடையாது. இது ஒரு 11 மந்த்ஸ்க்கான தற்காலிக பணி மட்டும்தான். இஃப் இன் கேஸ் உங்களுக்கு இந்த பணியை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே கூட போகலாம். இப்ப 11 மந்த்ஸ்க்கான அக்ரிமெண்ட் போட்டு உங்களை உள்ள எடுக்கும் போது நெக்ஸ்ட் அந்த ஒப்பந்தம் மூலமா நீங்க இன்னொரு 11 மந்த்ஸ் கூட எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கலாம். ஸோ நீங்க எதையுமே லேசா நினைக்க வேணாம். டெஃபினட்டா அப்ளை பண்ணுங்க. அதுக்கான ஸ்கோப் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. தென் எப்போ லாஸ்ட் டேட் பாத்தீங்க அப்படின்னா 4/9/2026, அதாவது நெக்ஸ்ட் மந்த் 4ஆம் தேதி வரையும் உங்களுக்கு சாயந்தரம் 5 மணி வரையும் இந்த அப்ளிகேஷன் விண்டோ ஓப்பன்ல இருக்கும். நீங்க தாராளமா அப்ளை பண்ணலாம். இது ஆன்லைன் அப்ளிகேஷன் கிடையாது. உங்களுக்கு டைரக்டா லெட்டர் மூலம் தான் அப்ளை பண்ணணும். அப்ளிகேஷன் ஃபார்ம் மூலம் தான் உங்களுக்கு அப்ளை பண்ணணும். இதோட ஃபார்ம் டீட்டெயில் எல்லாமே நான் தனியா கொடுத்துருக்கேன். ஸோ இதுல என்னென்ன வேணும்ன்றது எல்லாத்தையும் நான் டீட்டெயில்டா சொல்லிடுறேன். நீங்க அதை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த ஃபார்மையும் உங்களுக்கான லிங்க் கீழே கொடுத்துறேன். நீங்க டைரக்டா டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து ஃபார்ம் அனுப்பிடுங்க. இதை எந்த அட்ரஸுக்கு அனுப்பணும்ன்றதையும் நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் விண்ணப்பங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி பாத்தீங்க அப்படின்னா மாவட்ட சுகாதார அலுவலர், மாவட்ட சுகாதார அலுவலகம், ரேஸ் கோர்ஸ் ரோடு, ஜமால் முகமது கல்லூரி அருகில், டிவிஎஸ் டோல்கேட், திருச்சிராப்பள்ளி. இந்த அட்ரஸுக்கு தான் நீங்க அனுப்பணும். ஸோ இந்த ஃபார்மை எங்க எடுக்கலாம்னா இந்த வெப்சைட் தான் சொல்லியிருக்காங்க. இந்த வெப் போர்ட்டலோட லிங்கை நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஸோ திருச்சியில மட்டும்தான் இந்த வேகன்சிஸ் இருக்கு. டெஃபினட்டா அப்ளை பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு டெஃபினட்டா ஷேர் பண்ணி அதை நீங்க அப்ளை பண்ண சொல்லலாம். இந்த ஃபார்ம் பொறுத்தளவு என்னென்ன கேட்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு விண்ணப்பதாரரோட பெயர், உங்களோட கணவரார் தகப்பனார் யார் கார்டியன்ல இருக்காங்களோ அவங்களோட பேர் கேட்குறாங்க, டேட் ஆஃப் பர்த் கேட்குறாங்க, ஏஜ், பாலினம் கேட்குறாங்க, கல்வி தகுதி, சாதி, அதே மாதிரி உங்களுக்கு ஆதார் எண் கேட்குறாங்க, கைபேசி, மின்னஞ்சல், முன்னனும் ஏதேனும் இருப்பினும் அதற்குரிய சான்றிதழ் நகல் இணைக்கப்பட வேண்டும் சொல்றாங்க. ஸோ டெஃபினட்டா எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கம்பல்சரி வேணும்னு சொல்லியிருக்காங்க. தற்காலிக முகவரி மற்றும் நிரந்தர முகவரி இது ரெண்டுமே நீங்க அப்லோட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதுல இருக்க சர்டிபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்க ஜெராக்ஸ் காப்பி எடுத்து அனுப்பணும். இதுல எந்த குளறுபடியும் இருக்கக்கூடாது. ஏன்னா அவங்க சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ ஒரிஜினலை வச்சு டூப்ளிகேட்டை செக் பண்ணுவாங்க. ஸோ அதுல கம்பல்ஷன் ரொம்பவே முக்கியமா இருக்கும். டெஃபினட்டா நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி மோர் வீடியோஸ் வர நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம உங்க மாவட்டத்தை கமெண்ட் பண்ணுங்க. உங்க மாவட்டத்துக்கான வேலை வாய்ப்புகளை பத்தி டீட்டெயில்டா சொல்லிட்டு இருக்கோம். தேங்க்யூ.